அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கான ரெசிபி தான். ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதிகமாக நைட்டில் டிஃபனே எடுத்துக்கிறதில்ல. இஃப்தார்லாம் முடிச்சுட்டு நம்ம குடிக்கிற ஜூஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால அதிகமாக நமக்கு பசியே இருக்காது. கொஞ்சம் ஆசையாகவே இருந்தது. அதனால் தக்காளி சட்னி, இட்லி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுல்லையும் மாற்றிட்டு தாளிப்பும் கொடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலையும் கொடுத்து தாளிப்பு கொடுத்தோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த சட்னியும் ரெடி ஆகிடும். மசால் வடை ரெடி பண்ணிக்கிறதுக்காக மசால் வடைக்கு கடலப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான பொருளையும் சேர்த்துட்டு நம்ம எப்போதும் போல் எப்படி மசால் வடை போட்டு எடுப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மசால் வடையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு ரெசிப்பியுமே நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அசர்லாம் தொழுதுட்டு நம்ம ரிலாக்ஸாக வந்து தான் நம்ம கிச்சனில் வந்து ஒவ்வொரு வேலையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜூஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் ஃபுல் ரெசிபி கொடுத்துருக்கேன், உள்ளே போய் பாருங்கள். இந்த ஜூஸோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா பள்ளிவாசலில் கொடுத்த நோம்பு கஞ்சி, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பப்பாளி பழம், இதிலே பார்த்திங்கன்னா வாழைப்பழம், கொஞ்சம் வந்து ஆரஞ்சு பழம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தாரையும் நல்லபடியாக முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இட்லியும் ஊற்றி நம்ம சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.